வேணான்னு தூக்கி போடுற கருவேப்பிலைய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எங்க பாட்டி செய்யற கருவேப்பிலை தொக்கு ரெசிபி சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு சேர்த்து 5 நிமிஷம் வறுத்து தனியா வச்சுக்கலாம். இப்ப பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி காரத்துக்கு ஏத்த மாதிரி 15ல இருந்து 20 வரமிளகாய் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. கழுவி ஈரத்தெல்லாம் தொடச்சி வச்சிருக்கிற 2ல இருந்து 3 கை கருவேப்பிலைய பேன்ல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியையும் பேன்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மிக்ஸில வறுத்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. புளியும் கருவேப்பிலையும் கொஞ்சமா தண்ணியும் ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பேன்ல 100 ml நல்லெண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 10 பல்லு பூண்டை தட்டி சேர்த்து 5 வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்து நல்லா வாசத்துக்கும் ருசிக்கும் டீ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான கருவேப்பிலையும் அரைச்ச பேஸ்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.